அந்த ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு சாமி. நான் அந்த மாமாட்ட கொடுத்துட்டு தான் வருவேன். நான் கூப்பிட்றேன். ஓகே. பாப்பண்ணா கிளம்பிட்டீங்களா கிளம்பலையா? ஐயோ நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே கூப்பிட்டுருக்கலாமா? வட போச்சு. சரி மொபைலு அன்றைக்கி போர்டு டிஸ்பிளே மாற்றணும்ல, அது மறுபடியும் என்னமோ ஆயிடுச்சா? இருந்தீங்கன்னா கொடுத்துட்டோம் நான் ஒருத்தன். பிரச்சனை இல்லையா? வாங்கிக்கலாமா அப்படி? சரி சரி, அப்போ நான் பஸ்ஸில் கொடுத்துட்டு உங்களுக்கு போகிறேன். ஓகே அண்ணா, அஸ்ஸலாமு அலைக்கும். டக்குன்னு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு டைமிங் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஏன் டக்குன்னு ஒரு செகண்ட் பிளாங்க் ஆனால் பிளாங்க் ஆகிருக்கக்கூடாது. கரெக்டாக? செகண்ட் டக்குன்னு ஒரு செகண்ட் பிளாங்க் ஆனால் இல்லை, அது ஆகிருக்கக்கூடாது. ஓகே. பண்ணிடணும். டக்குன்னு பெர்ஃபார்ம் பண்ணிடணும். டக்குன்னு அந்த கேப்பில் ஏதோ ஒரு முடிவு எடுத்து வேலை செஞ்சிடணும். இன்னைக்கு 11 நாள் ஆயிடுச்சு. அதுவும் முக்கியம் ஒரே குத்து. ஏன்னா நான் நேற்று டிரைவிங் வந்தேன் அப்படிங்கிறியா? ஏன் மடு நேற்று அந்த பொண்ணு அந்த கார் ஓட்டிச்சு பார்த்தியா? அவங்க காரை கொண்டு போய் ஓட்ட வச்சிட்டேன், மனுவை. சரி புரியல. உங்கள் கார் வந்து நம்ம கார் இந்த கார் வந்துட்டு அப்படியே கிளட்ச்லேயும் மூவ் ஆகுதுங்கண்ணா. கிளட்ச் மெயின்டெனன்ஸ்லேயே. ஆனால் எங்கள் காரில் கிளட்ச் இப்படி கொஞ்சம் விட்டால் எக்ஸ்லேட்டர் கொடுக்கலன்னா ஆஃப் ஆகிடுது. அப்படிலாம் கிடையாது. முன்னாடி கூப்பிட்டு போனாரா? ட்ரைனிங் வரக்கு முன்னாடி எங்கள் கார் ஓட்டுனேங்கண்ணா. ட்ரைனிங் வந்ததுக்கப்புறம் ஓட்டுனியா? ஏன் ஓட்டினேன்? காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சிடறாருல்ல? 6 மணிக்கு எந்திரிக்க மாட்டாரு.
எழுப்பி விட்ரு, ஒரு வாரத்துக்கு எழுப்பி விட்ரு. சரியா? ஒரு வாரத்துக்கு எழுப்பி விட்ரு. சரியா? லைட்டாக பிரேக் ஃபுல்லாக ட்ரைனிங் வர்றதுக்கு முன்னால் அது வேறு மோடும். இப்போ நம்ம ட்ரைனிங் வந்துட்டோம், நம்ம இத்தனை நாளாக வண்டி ஓட்டியிருக்கோம், நமக்கு என்னென்ன ஸ்டேஷன் எப்படின்னு தெரியும், சுச்சுவேஷனாக பழகிட்டோம், தெரிஞ்சுதான். அதனால் நம்ம அது என்னென்னு ஒரு ஓட்டி பார்த்துடணும். காட்டு இன்றைக்கி எத்தனை 11 நாள் ஆச்சா? சரி, உங்கள் டாடி வந்தாருன்னா பேசிட்டு சொல்லுவோம், 2 நாள் உங்கள் வண்டி ஓட்டுவோம். சரியா? நீ வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு கூப்பிட. ஏன்னு 14 நீங்கள் வர வேண்டாமே, நான் உங்களை வர சொல்ல மாட்டேன். இன்றைக்கி 11 நாள் ஆச்சு, நாளைக்கு ஒரு நாள் வந்தீங்கன்னா 12 நாள் ஆயிரும். இன்னும் 3 நாள் நான் உங்களை ஹோல்டு பண்ணிடுவேன். இப்போ 3 நாள் எதுக்குன்னா நீங்கள் ஆர்டி ஆஃபீஸ் போகும்போது ஓட்டி காட்டும்போது நான் உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ஆர்டி ஆஃபீஸ் போவீங்கள்ல லைசன்ஸுக்கு, அப்போ ஓட்டி அதுக்கு முன்னால் ஒரு 3 நாள் ஓட்டி காட்டணும். அப்போ ஓட்ட வச்சா தான் நீங்கள் ஆர்டி ஆஃபீஸ் போகும்போது ஓட்டுறக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஆனால் எனக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை, நான் எங்கள் அப்பாட்ட பேசிட்டேன், நீங்கள் வண்டிக்கு வந்து எனக்கு 3 நாள் சொல்லிக் கொடுங்கன்னா அந்த 3 நாள் உங்கள் வண்டியில் நான் சொல்லிக் கொடுத்துருவேன். பட் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வண்டியில் ஓட்டணும். நியூட்ரல் போட்டு செகண்ட் கீர் போகணும். சரிங்களா? வண்டி நிறுத்தம் ஃபஸ்ட்டு கீர் போகணும். வண்டி டக்குன்னு பெர்ஃபார்ம் பண்ணிடணும். அது புரியுதா? போகலாம். நான் எதுவும் ஹெல்ப் பண்ணல, தெரிஞ்சுதா? போகலாம். டக்குன்னு செகண்ட் கீர். உங்கள் டாடி ஃப்ரீயானா எனக்கு கூப்பிட சொல்ல, நான் வேணால் உங்கள் டாடி பேசிக்கிறேன். சரியா? என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் என்னமோ ஐடியா பண்ணிக்கலாம். ஓகே? யூஸ் பண்ணாத நிறுத்திக்கலாம். சேஃப்டி செட் வரைக்கும் போயிடலாம். மீட்ரு பண்ணிட்டியா? ஓகே. சில்லறை இல்லைங்கம்மா. அம்மா சில்லறை இல்லைங்கம்மா. போகிறாங்களா, நம்ம அடுத்து ஃபஸ்ட்டு கீர் போட்டு தயாராகிக்கணும். நம்ம சிக்னலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கிளச்சிலேருந்து கால்வாசி கால் எடுத்துக்கணும். சிக்னல் போட்ட உடனே பிரேக் விட்டால் வண்டி என்ன ஆயிரும்? பிரேக் விட்டு எவ்வளோ டக்குன்னு எக்ஸிலேட்ரு, டக்குன்னு எக்ஸிலேட்ரு, டக்குன்னு செகண்ட். லைட்டாக பிரேக், அந்த வண்டி நிற்கிது.
நாலாவது கிளச், கடைசி டிவைடர் யூட்டர்ன் பண்ணுறோம். சரியா? அடுத்து இண்டிகேட்டர் போடணும், ஆஃப் ஆயிடுச்சு. இண்டிகேட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. மடு பிரேக் விட்டால் போகலாம். கொஞ்சம் முன்னால் விடணும், நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது, மெல்ல மெல்ல நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கடைசி வண்டி நகர்றதுக்கும் நம்ம போகிறதுக்கு சரியாக இருக்கும். போகலாம் போகலாம் போகலாம். லெஃப்ட் வந்துடலாம், லெஃப்ட் வந்துடலாம், லெஃப்ட் வந்துடலாம், லெஃப்ட் வந்துடலாம். போகலாம். செகண்ட் கியர் உள்ளே இண்டிகேட் லெஃப்டே போட்டுக்கலாம், கட்டுக்குள்ளே போயிடலாம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச், திருப்பிக்கலாம் திருப்பிக்கலாம் திருப்பிக்கலாம். அப்படி இந்த வண்டி வெள்ளை வண்டி நிற்கிது, இங்கே அப்படி மாற்றி 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 இன்னும் கொஞ்சம் லைட்டாக பண்ணாங்க, அப்படியே நிறுத்திக்கும். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் அந்த பொண்ணு வந்துடும். சரியா? அந்த பொண்ணை இங்கே இறக்கி விட்டுட்டு நம்ம அப்படியே போய்க்கலாம். ஓகே, இன்னும் பிரச்சனை இல்லையா? ஹேண்ட் பிரேக் போடு, வண்டி ஆஃப் பண்ணு, ஃபஸ்ட்டு கீர் போடு, எல்லாத்தையுமே விட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கலாம், வண்டி ஆஃப் ஆகிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பின்னால் போய்க்கலாம். 5 நிமிஷம் இந்த பொண்ணு வந்தப்போ சரியா?